ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓஓ எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் மொத்தம் 30 கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் இருக்குது. ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேள்வி 1, கீழ்கண்ட நூல்களில் புறநூல் எது? கீழ்கண்ட நூல்களில் புறநூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் டி, பதிற்று 10. பதிற்று 10 தான் கரெக்டான பதில். கேள்வி 2, எட்டுத்தொகை நூல்களில் உள்ள அகநூல் எது? எட்டுத்தொகை நூல்களில் இருக்கிற அகநூல் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது நற்றிணை, ஐங்குறுநூறு, குறுந்தொகை, இது எல்லாமே கரெக்டு. அப்போது அகநூல் அப்படிங்கிறது நற்றிணையும் அகநூல் தான், ஐங்குறுநூறும் அகநூல் தான், குறுந்தொகையும் அகநூல் தான். இவை அனைத்தும் சரி. டி தான் கரெக்டு. கேள்வி 3, எட்டுத்தொகையில் கலித்தொகை ஒரு டேஷ். எட்டுத்தொகை நூலில் கலித்தொகை ஒரு அகநூல். 3க்கான பதில் ஆப்ஷன் ஏ, அகநூல். கேள்வி 4, புறநானூறு என்பது பேசும் பொருள் டேஷ். புறநானூறு என்பது பேசும் பொருள் புறப்பொருள். 4க்கான பதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கேள்வி 5, எட்டுத்தொகையில் உள்ள அகநூல் எதுவென கண்டுபிடி. எட்டுத்தொகையில் இருக்கிற அகநூல் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 5க்கான பதில் அகநானூறு. பி தான் கரெக்ட். கேள்வி 6, பழந்தமிழர் தம் பழங்கால புற வாழ்க்கையும் பண்பாட்டையும் அறிய உதவும் நூல் எது? பழந்தமிழர் தம் பழங்கால புற வாழ்க்கையும் பண்பாட்டையும் அறிய உதவுற நூல் புறநானூறு. சி தான் கரெக்டு. 8, புறநானூறு டேஷ் நூல்களில் ஒன்று. புறநானூறு எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று. 8க்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கேள்வி 9, எட்டுத்தொகையில் உள்ள அகமும் புறமும் கலந்த நூல் எது? எட்டுத்தொகையில் உள்ள அகமும் புறமும் கலந்த நூல் பரிபாடல். 9க்கான பதில் ஆப்ஷன் ஏ, பரிபாடல். கேள்வி 10, கீழ்கண்டவற்றில் அகநூல் எது? கீழ்கண்டவற்றில் அகநூல் குறுந்தொகை. 10க்கான பதில் ஆப்ஷன் பி, குறுந்தொகை. கேள்வி 11, கார் 40 என்பது 18 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள டேஷ். கார் 40 என்பது 18 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அகநூல். 11க்கான பதில் ஆப்ஷன் சி, அகநூல். கேள்வி 12, 18 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள புறநூல் எது? 18 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள புறநூல் 12க்கான பதில் ஆப்ஷன் டி, களவழி 40. 12க்கான பதில் ஆப்ஷன் டி, களவழி 40. கேள்வி 13, 10 பாட்டு நூல்களில் உள்ள அகநூல்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 10 பாட்டு நூல்களில் உள்ள அகநூல்களின் எண்ணிக்கை 13க்கான பதில் ஆப்ஷன் ஏ, 4. 13க்கான பதில் ஆப்ஷன் ஏ, 4. கேள்வி 14, 10 பாட்டு நூல்களில் உள்ள புறநூல் எத்தனை? 10 பாட்டு நூல்களில் உள்ள புறநூல் 1. 14க்கான பதில் ஆப்ஷன் ஏ, 1. கேள்வி 15, 10 பாட்டு நூல்களில் உள்ள ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை? 10 பாட்டு நூல்களில் இருக்கிற ஆற்றுப்படை நூல்கள் 15க்கான பதில் ஆப்ஷன் பி, 5. கேள்வி 16, 10 பாட்டு நூல்களில் உள்ள அகநூல் எது? 10 பாட்டு நூல்களில் உள்ள அகநூல் 16க்கான பதில் ஆப்ஷன் பி, முல்லை பாட்டு. கேள்வி 17, 10 பாட்டு நூல்களில் உள்ள ஆற்றுப்படை நூல் எது? 10 பாட்டு நூல்களில் உள்ள ஆற்றுப்படை நூல் மலைபடு கடாம். 17க்கான பதில் ஆப்ஷன் ஏ,
மலைபடு கடாம். கேள்வி 18. 10 பாட்டு நூல்களில் உள்ள அகநூல் எது? 10 பாட்டு நூல்களில் உள்ள அகநூல் முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, குறிஞ்சிப்பாட்டு, இது எல்லாமே கரெக்டு. அப்போது 18க்கான பதில் ஆப்ஷன் டி, இவை அனைத்தும் சரி. கேள்வி 19. 10 பாட்டு நூல்களில் உள்ள அகநூல் எது? 10 பாட்டு நூல்களில் உள்ள அகநூல் 19க்கான பதில் ஆப்ஷன் ஏ, குறிஞ்சிப்பாட்டு. கேள்வி 20. 10 பாட்டு நூல்களில் உள்ள புறநூல் எது? 10 பாட்டு நூல்களில் உள்ள புறநூல் மதுரை காஞ்சி. 20க்கான பதில் ஆப்ஷன் டி, மதுரை காஞ்சி. கேள்வி 21. முதுமொழி காஞ்சி என்பது டேஷ் நூல். முதுமொழி காஞ்சி என்பது 21க்கான பதில் புறநூல். கேள்வி 22. முதுமொழி காஞ்சி என்பது டேஷ் துறைகளில் ஒன்று. 22க்கான பதில் முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது காஞ்சி திணைகளில் ஒன்று. பி தான் கரெக்டு. கேள்வி 23. 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள புறநூல்கள் எத்தனை? 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள புறநூல் 1. 23க்கான பதில் ஆப்ஷன் ஏ, 1. கேள்வி 24. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான இனிவை 40 என்பது டேஷ். 24க்கான பதில் ஆப்ஷன் சி, நீதிநூல். இனியவை 40 அப்படிங்கிறது நீதிநூல் வகையை சார்ந்தது. 24க்கான பதில் ஆப்ஷன் சி. கேள்வி 25. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று டேஷ். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று 25க்கான பதில் ஆப்ஷன் ஏ, திருக்குறள். கேள்வி 26. 8 தொகை நூல்களில் ஒன்று டேஷ். 8 தொகை நூல்களில் ஒன்று 26க்கான பதில் ஆப்ஷன் சி, புறநானூறு. கேள்வி 27. 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள நீதி நூல்கள் எண்ணிக்கை. 14 கீழ்கணக்கில் எத்தனை நீதி நூல்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது 11 நீதி நூல்கள் இருக்குது. 27க்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கேள்வி 28. 14 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கிற அகநூல்கள் எத்தனை? மொத்தம் எத்தனை அகநூல்கள் 14 கீழ்கணக்கில் இருக்குது அப்படின்னா 6 அகநூல்கள் இருக்குது. 28க்கான பதில் ஆப்ஷன் ஏ, 6. கேள்வி 29. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 14 கீழ்கணக்கு நூல்களில் 1 பழமொழி 400. 29க்கான பதில் ஆப்ஷன் பி, பழமொழி 400. கேள்வி 30. குற்றல குறவஞ்சி டேஷ் இலக்கிய வகையை சார்ந்தது. குற்றல குறவஞ்சி எந்த மாதிரியான இலக்கிய வகையை சேர்ந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது 30க்கான பதில் ஆப்ஷன் சி, குறவஞ்சி வகையை சேர்ந்தது குற்றால குறவஞ்சி. சி தான் கரெக்டு, 30க்கான பதில். இதோட இன்னைக்கான தமிழில் ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர் பார்த்துருக்கோம். இதில் நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.